எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஜெர்லன் மேத்ஸ் டியூஷனுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரொம்ப இன்ஸ்பயர் பண்ற ஒருத்தரோட கதையை தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கணக்கு மேதை, ஒரு மேத்ஸ் ஜீனியஸ் ஆகணும்னா அதுக்கு என்னதான் தேவை? பெரிய பெரிய திறமையெல்லாம் வேணுமா? இல்ல அதுக்கு ஏதாவது சீக்ரெட் ஃபார்முலா இருக்கா? வாங்க, இந்த கேள்விக்கான பதில ஒருத்தரோட வாழ்க்கை கதையில இருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல இருந்தே நம்ம மண்ணுல இருந்து உருவான ஒரு மாபெரும் கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன். அவரை பத்தின கதை தான் அது. தெரியுமா, அவர் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல தான் பிறந்தாரு. ஆனா பாருங்க, அந்த வறுமை அவரோட கத்துக்கணுங்கிற ஆசைய கொஞ்சம் கூட குறைக்கல. கணக்கு படிக்கிறத அவர் நிறுத்தவே இல்ல. ஆமா, சின்ன வயசுல இருந்தே சொல்லப்போனா அவருக்கு மேத்ஸ் மேல ஒரு அடங்காத காதல்னே சொல்லலாம். அதுதான் அவரோட உலகமா இருந்துச்சே. அவரோட விளையாட்டே அதுதான் வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். படிக்கிறதுக்கு கையில புக்ஸ் கூட இல்ல. ஆனா அவரே புதுசு புதுசா ஃபார்முலாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு நோட் புக் ஃபுல்லா எழுதிட்டே இருந்தாரு. பாருங்க அவரோட ஆர்வம் எந்த லெவல்ல இருந்திருக்குன்னு. சரி, இவ்ளோ பெரிய திறமைசாலி எப்படி உலகத்தோட கண்ணுல பட்டாரு? அதுக்கு காரணம் அவர் இங்கிலாந்துக்கு அனுப்புன ஒரே ஒரு லெட்டர் தான். ராமானுஜன் என்ன பண்ணாருன்னா, தன்னோட மேத்ஸ் ரிசர்ச் எல்லாத்தையும் இங்கிலாந்துல இருந்த ஒரு பெரிய ப்ரொஃபசர் G.H. ஹார்டிக்கு அனுப்பி வச்சாரு. அந்த ஃபார்முலாக்களை பார்த்ததும் ஹார்டிக்கு தலைய சுத்திருச்சு. அடேங்கப்பா, இது ஒரு ஜீனியஸோட வேலைதான்னு அவருக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு. உடனே ஹார்டி சொன்ன ஒரே வார்த்தை இதுதான்: ராமானுஜன் ஒரு ஜீனியஸ். அந்த ஒத்த வார்த்தை நம்ம தமிழ்நாட்டுல இருந்த ஒரு சின்ன பையனை மொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வச்சுது. அந்த நிமிஷத்திலிருந்து ராமானுஜன் உலகத்தோட தலை சிறந்த கணித மேதைகள்ல ஒருத்தரா கொண்டாடப்பட ஆரம்பிச்சாரு. ஒரு லெஜெண்ட் ஆகிட்டாரு. ஓகே, இந்த சூப்பரான கதையிலிருந்து நாம என்ன கத்துக்க முடியும்? முக்கியமா ஜெர்லன் மேத்ஸ் டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸான உங்களுக்கு இதுக்குள்ள ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப கவனமா கேளுங்க. உங்களுக்கான மெசேஜ் இதுதான். முதல்ல ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேத்ஸ்ங்கிறது கஷ்டமான ஒரு சப்ஜெக்டே கிடையாது. உண்மையில அது ரொம்ப அழகான ஒரு லாங்குவேஜ் மாதிரி. நீங்க அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும், அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். பாருங்க, ராமானுஜனோட பாதையை பாருங்க. ரொம்ப சிம்பிள். முதல்ல ஆர்வம், அதாவது பேஷன். அப்புறம் விடாத பயிற்சி, அதாவது பிராக்டிஸ். கடைசியா வெற்றி, அதாவது சக்சஸ். இதே ஃபார்முலா தான் உங்களுக்கும். உங்க ஆர்வத்தோட சரியான பயிற்சியும் சேர்ந்துச்சுன்னா வெற்றி உங்களை தேடி வரும். நிஜமா தான் சொல்றேன். நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணா மட்டும் போதும். நீங்களும் கூட ஒரு பெரிய கணித மேதையாக முடியும். உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களோட இந்த மேத்ஸ் பயணத்துல உங்களுக்கு ஒரு சூப்பரான கைடா, ஒரு வழிகாட்டியா இருக்குதா நாங்க ஜெர்லன் மேத்ஸ் டியூஷன் இருக்கும். நாங்க 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற CBSE ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறோம். நாங்க எப்படி ஹெல்ப் பண்றோம்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்கு கொஸ்டின்ஸ் கொடுப்போம். வீக்லி டெஸ்ட் வைப்போம். அப்புறம் ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மேலேயும் தனிப்பட்ட கவனம் செலுத்துவோம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை உடனே கிளியர் பண்ணுவோம். உங்க வெற்றிக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கு. நம்ம கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன்ல கூகுள் மீட் இல்லனா ஜூம்ல நடக்கும். நீங்க தமிழ் மீடியம்னாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம்னாலும் சரி, ரெண்டுலயுமே கிளாஸ் இருக்கு. உங்களுக்கு சௌகரியமா ஈவினிங் பேட்சஸ் தான் இருக்கு. நீங்க முதல்ல ஒரு ஃப்ரீ டெமோ செஷன் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணலாம். ஜெர்லன் மேத்ஸ் டியூஷனோட ஒரே ஒரு இலக்குதான், முதல்ல மேத்ஸ் உங்களுக்கு ஈஸியா மாத்தணும். ரெண்டாவதா, உங்களுக்குள்ள தன்னம்பிக்கைய உருவாக்கணும். கடைசியா, உங்களை ஒரு வெற்றியாளரா பார்க்கணும். இதுதான் எங்களோட கோல். சோ நீங்களும் மேத்ஸ்ல ஒரு சாம்பியன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்லனா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. சீக்கிரமா நம்ம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். ரொம்ப நன்றி ஸ்டூடெண்ட்ஸ்.